ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெண்டு விஷயங்களுமே இந்தியாவின் எதிரி நாடுகளான துருக்கி மற்றும் பாகிஸ்தானுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுக்கக்கூடிய விஷயம். முதல்ல இந்தியா அர்மீனியா நாட்டோட பைலட்டுகளுக்கு பயிற்சி கொடுக்க இருப்பதாகவும், போர் விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் அதிநவீன ஏர் டு ஏர் மற்றும் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களை அர்மீனியாவுக்கு ஏற்றுமதி செய்ய இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் பாகிஸ்தான் மற்றும் துருக்கிக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய விஷயம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், தொடர்ந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனை குறித்து ஐநா மன்றத்தில் பேசி வரும் துருக்கிக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியா சைப்ரஸ் நாட்டுடன் டிஃபென்ஸ் மற்றும் மிலிட்டரி கோஆபரேஷனுக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா இந்தியா எப்படி துருக்கிக்கு நெருக்கடி கொடுக்க முடியும், இந்தியா மற்றும் சைப்ரஸ் நாடு கையெழுத்திட்டு இருக்க ஒப்பந்தத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அர்மீனியா 2019 ரஷ்யாவிடமிருந்து Su-30 SM ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்கிட்டாங்க. ஆனா 2020 நடந்த அர்மீனியா அசர்பைஜான் யுத்தத்துல அர்மீனியா தன்னுடைய Su-30 SM விமானங்களை பயன்படுத்தவே இல்ல. இதன் காரணமா அசர்பைஜான் Su-25 க்ளோஸ் ஏர் சப்போர்ட் விமானம் மற்றும் துருக்கியிடமிருந்து வாங்கிய பைரக்டர் TB2 ட்ரோன்களை பயன்படுத்தி அர்மீனியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சைட் மற்றும் தரை துருப்புகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தினாங்க. அர்மீனியா அந்த யுத்தத்துல தோற்பதற்கு முக்கிய காரணம் தன்னுடைய Su-30 SM விமானங்களை பயன்படுத்தாததுதான் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா அர்மீனியா தன்னுடைய Su-30 SM விமானங்களை பயன்படுத்தாததுக்கு முக்கியமான காரணம் அர்மீனியாவுடைய பைலட்ஸ் இந்த Su-30 SM விமானங்களை இயக்குவதற்கு சரியான பயிற்சி கொடுக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாம அர்மீனியா Su-30 SM விமானங்களை மட்டுமே வாங்கியிருக்காங்க. அந்த விமானத்துல பயன்படுத்தக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், ஏர் டு ஏர் மிசைல்ஸ், கிளஸ்டர் யூனிட்ஸ், கிளைட் பாம் போன்ற எந்த ஒரு ஆயுதத்தையும் வாங்கவில்லை. தற்போதைய நிலையில் அர்மீனியாவுடைய Su-30 SM விமானத்துல வெறும் அப்கிரேடட் ராக்கெட்ஸ் மட்டுமே ஆயுதங்களா பயன்படுத்தப்படுது. இந்த ரெண்டு காரணங்களால தான் அர்மீனியா Su-30 SM விமானங்களை அர்மீனியா அசர்பைஜான் யுத்தத்துல பயன்படுத்தவில்லை. தற்போது உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து கொண்டிருப்பதனால ரஷ்யாவிடம் இருந்து Su-30 SM விமானங்களுக்கு தேவையான மிசைல்ஸ் அர்மீனியாவால் வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பைலட்டுகளுக்கு தேவையான பயிற்சியையும் ரஷ்யாவால் கொடுக்க முடியாது. இந்த சூழ்நிலையில அர்மீனியா இந்தியாவிடம் உதவி கேட்கிறாங்க. அதாவது அர்மீனியா வாங்கியிருக்க Su-30 SM விமானங்களும் இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 விமானங்களும் கிட்டத்தட்ட ஒரே விமானங்கள் தான். அதனால அர்மீனியா தன்னுடைய பைலட்டுகளுக்கு பயிற்சி கொடுக்குமாறு இந்தியாவிடம் கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம Su-30 SM விமானங்கள்ல இந்திய தயாரிப்பு ஆயுதங்களை இணைப்பதற்கும் அர்மீனியா திட்டமிட்டிருக்காங்க. அர்மீனியா இந்தியாவுடைய உதவியோடு தன்னுடைய விமானப்படையை வலிமைப்படுத்த முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவும் அர்மீனியாவும் இந்த விஷயங்கள் குறித்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும், கூடிய விரைவில் அர்மீனியாவுக்கு விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்யும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அர்மீனியா இந்தியாவிடமிருந்து 110 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட அஸ்த்ரா MK1 ஏர் டு ஏர் மிசைல், 100 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட கௌரவ் கிளைட் பாம், எதிரிகளின் விமான ஓடுதளங்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் மற்றும் பிரம்மோஸ் ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல்களை அர்மீனியா வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஆயுதங்களை மட்டும் அர்மீனியா இந்தியாவிடமிருந்து வாங்கிட்டாங்கன்னா அர்மீனியாவுடைய விமானப்படையை அசர்பைஜானால் நெருங்க கூட முடியாது. அர்மீனியா ஏற்கனவே இந்தியாவிடமிருந்து மவுண்டன் ஆர்ட்டிலரி சிஸ்டம்ஸ், ட்ரோன்கள் போன்ற பல ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவிடமிருந்து விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய மிசைல்களை வாங்குவது துருக்கி மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சமீபத்துல சைப்ரஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. இந்தியாவிற்கும் சைப்ரஸ் நாட்டிற்கும் இடையிலான தூதரக உறவு தொடங்கி 60 வருடங்கள்
நிறைவடைவதை கொண்டாடும் விதமா ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியின் போது சைப்ரஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையே பல முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது. அதுல மிகவும் முக்கியமானது சைப்ரஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையே டிஃபென்ஸ் மற்றும் மிலிட்டரி கோஆபரேஷன் சம்பந்தமா ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இதனால இந்தியா மற்றும் சைப்ரஸ் ராணுவத்துக்கு இடையே கூட்டு பயிற்சிகள் மேற்கொள்ளப்படும். அது மட்டும் இல்லாம இந்தியாவால் சைப்ரஸ் நாட்டிற்கு தன்னுடைய ஆயுதங்களையும் ஏற்றுமதி செய்ய முடியும். சைப்ரஸ் அப்படிங்கிறது மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தீவு நாடு. இந்த நாட்டிற்கும் துருக்கிக்கும் பல வருடங்களா பிரச்சனை இருக்கு. சைப்ரஸ் நாடு 1878 இருந்து துருக்கியின் ஒட்டமன் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. அதற்கு பிறகு 1914 கிரேட் பிரிட்டன் துருக்கியிடமிருந்து சைப்ரஸ் நாட்டை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து துருக்கி 1974 சைப்ரஸ் நாட்டை கைப்பற்றுவதற்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனா கிரீஸ் நாடு சைப்ரஸ் நாட்டிற்கு உதவி செய்து தன்னுடைய படையை அனுப்பி சைப்ரஸ் நாட்டின் முக்கியமான பகுதிகளை கைப்பற்றிட்டாங்க. இந்த சூழ்நிலையில துருக்கி தான் கைப்பற்றிய பகுதிகளை ஒரு தனி நாடாக அறிவிச்சாங்க. ஆனா உலகின் எந்த நாடும் அந்த பகுதியை தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை. கிரீஸ் நாடு கைப்பற்றிய பகுதியை தனி நாடாக அறிவிச்சாங்க. இந்த பகுதியை உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகள் தனி நாடாக அங்கீகரித்து தன்னுடைய தூதரக உறவுகளை மேற்கொண்டாங்க. துருக்கி எப்படியாவது சைப்ரஸ் நாட்டை முழுவதும் கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் செயல்பட்டு வருவாங்க. சமீபத்துல கூட துருக்கி ஐநா சபையின் தீர்மானத்தையும் மீறி தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள வார்ஷா நகரத்தை சுற்றுலாவுக்காக ஓபன் செஞ்சாங்க. சைப்ரஸ் நாட்டோட விமானப்படையில ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாம தற்போதைய நிலையில் சைப்ரஸ் நாட்டோட விமானப்படையில அட்டாக் ஹெலிகாப்டர்கள், ரஷ்ய தயாரிப்பு பழைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், புக் மற்றும் டோர் மிசைல்கள் மட்டுமே பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த சூழ்நிலையில தற்போது இந்தியாவுக்கும் சைப்ரஸுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் மூலமா இந்தியா தன்னுடைய தேஜஸ் லைட் காம்பாக்ட் ஏர்கிராப்டுகள், பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்ற பல ஆயுதங்களை சைப்ரஸ் நாட்டிற்கு விற்பனை செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனையில தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்பட்டு வரும் துருக்கிக்கு இதன் மூலமா ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. வரும் காலத்திலையும் இந்தியா அர்மீனியா மற்றும் சைப்ரஸ் நாட்டுடனான தன்னுடைய ராணுவ உறவை அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.